வணக்கம் மக்களே. ரேஷன் அரிசி விற்பனை செய்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ரேஷன் அரிசி வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த ரேஷன் அரிசியை விற்பனை செய்வதும் அதனை காசு கொடுத்து வாங்குவதும் வாங்கிய அரிசியை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதும் சட்டப்படி குற்றமாகும். இது தொடர்பான புகாரில் கைது செய்யப்படுபவர்களுக்கு சிறை தண்டனை கூட விதிக்கப்படவும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. மேலும் ரேஷன் அரிசி கடத்திய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். மேலும் ரேஷன் அரிசியை விற்பனை செய்தவர்களின் குடும்ப அட்டை ரத்து செய்யப்படும். இவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கும் இந்த சூழலில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு உள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் திருவள்ளூர் மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு காவல்துறையினரால் குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பணியின் போது பொது விநியோக திட்ட பொருட்களுடன் கூடிய வாகனங்கள் கைப்பற்றுகை செய்யப்பட்டு திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் 6A விசாரணைக்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. வழக்குகளில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கைப்பற்றுகை செய்யப்பட்ட பொது விநியோக திட்ட பொருட்கள் முழுவதும் அரசுக்கு ஆதாயம் செய்து ஆணையிடப்பட்டு உள்ளது. மேலும் வழக்குகளில் கைப்பற்றுகை செய்யப்பட்டுள்ள வாகனங்களுக்கு மதிப்பீடு நிர்ணயம் செய்து பெறப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குடிமை பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பதற்கு கடத்திச் சென்ற குற்றத்திற்காக 80 வாகனங்களுக்கு அபராதம் விதித்து ஆணையிடப்பட்டு உள்ளது. வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை வாகன உரிமையாளர்கள் இதுவரை செலுத்தி வாகனங்களை மீட்டுக் கொள்ளவில்லை. மேலும் இந்த வாகனங்களுக்கு இதுநாள் வரை யாரும் உரிமை கோரி வாகனங்களை மீட்டுச் செல்ல முன்வரவில்லை. ஆகையால் மேற்படி வாகனங்களை MSTC இ-காமர்ஸ் நிறுவனத்தின் மூலம் 28/3/2025, 28/4/2025, 5/5/2025 மற்றும் 15/5/2025 ஆகிய தேதிகளில் மின்னணு ஏலமிடப்பட்டது. ஆனால் ஏலம் நிர்ணயித்த தொகையை விட குறைவான ஏலத்தொகை மதிப்பீடு செய்யப்பட்டதால் ஏலம் நிராகரிக்கப்பட்டது. வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்தி அவற்றின் உரிமையாளர்கள் மீட்டுச் செல்லவில்லை எனில் வாகனங்களை உரிமை கோரப்படாத வாகனங்களாக கருதி அரசுக்கு ஆதாயம் செய்து திருவள்ளூர் சரகம் குடிமைப் பொருள் மற்றும் குற்றப்புலனாய்வு துறைக்கு தொடர்புடைய 2 சக்கரம் 3 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் உட்பட 70 வாகனங்களை காவல் ஆய்வாளர்கள் குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறை திருவள்ளூர் சரக அலுவலகம் பூங்கா நகர் அருகிலும் சென்னை சரகம் குடிமைப் பொருள் மற்றும் குற்றப்புலனாய்வு துறைக்கு தொடர்புடைய 2 சக்கரம் 3 சக்கரம் மற்றும் 4 சக்கரங்கள் உட்பட 10 வாகனங்களை 31/5/2025 அன்று காலை 10 மணியளவில் சென்னை சூரப்பட்டு வேளம்மாள் பள்ளி எதிரிலும் பொது ஏலத்தில் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.